சாப்பிடலாமா? ஓய், உன்னத்தாண்டா சாப்பிடலாமான்னு கேட்டேன். ஏண்டா சாப்பிடுறது பூரியாட்டம் இருக்கு. ரவுண்டா இருக்கு, பார்த்தா தெரியல, அது பூரி தாண்டா. ஆமா, 8 மணிக்கே குன்னூர்ல இருந்து கிளம்புறதா இருந்தா ஒரு 7 மணிக்கே வீட்டுல பூரி சுட்டுவாங்களோ? 7 மணிக்கெல்லாம் சுடுறாங்களாக்கும். அதெல்லாம் நேத்து ராத்திரி சுட்டதுப்பா. ஏய், இந்த பக்கம் வாடி. டேய், இந்துவை இங்க வந்து நிக்க சொல்ற. நான் நிக்க சொல்ல மாட்டேன். வேண்டாம், நீ வந்து நிக்க சொல்ல. அப்புறம் நீ எதுக்குடா? ஏஞ்சி போடா. இந்து, கொஞ்சம் இங்க வந்து நில்லுமா. எதுக்கு? எதுக்கா? மேரேஜுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஹைட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? ஏ, அது சரி. நம்மாளு டென்னிஸ் விளையாடுற அழகே அழகுதாண்டா. நீ விளையாடுமா, பூந்து விளையாடு. நான் இங்கதான் இருப்பேன். டேய் வாங்கடா, உட்கார்ந்து ரசிப்போம். டேய் டேய், என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோழன் யாருடா? இதுக்கெல்லாம் மட்டும் போட்டி போடுவீங்களா? பௌர்ணமிக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்கு. எவனாவது போய் இந்து கிட்ட எனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுத சொன்னீங்களாடா? ஐயா, இது அவளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இதெல்லாம் இப்ப எழுதாம கல்யாணத்துக்கு அப்புறம் எழுத முடியுமா? உனக்கு என்னப்பா, சாதாரணமா சொல்லிட்டேன். லெட்டர்ல உன் பேர் எழுதுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா கூட இருக்கல. வெக்கமா இருந்தா அன்புள்ள சோ அண்ட் சோ அவர்களுக்கு அப்படின்னு எழுத வேண்டியதானே? யா, சரி. இத பார், மணி 5:30 மணி ஆச்சு. விளையாடிட்டு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் சேரு. பொழுது விழுகிற நேரத்துல வீட்டுல விளக்கேத்தலன்னா வீடு விருத்தி ஆகாது. என்ன? சரி. My dear son, to be very frank with you, நீ இந்து விஷயத்துல மறுபடியும் கலாட்டா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சாரி டாடி, நான் எந்த விதமான கெட்ட அபிப்பிராயத்தோட இந்துவை ஃபாலோ பண்ணல. அவ என்னைக்கு என்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ல அடிச்சாலோ அன்னைக்கே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க மகன் கெட்டவன் இல்ல, அவனால உங்களுக்கு கெட்ட பேர் வராது. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். எவ்வளவு அழகா வர பாடுற. நல்லா இருக்கு. யார் கேட்டா? அதுக்காக அபிப்பிராயம் சொல்லாம இருக்க முடியுமா? இதுகளுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது. எங்கடா அவனை காணோம்? வந்துருவான்டா. குட் மார்னிங். வந்துட்டான்டா. ஹலோ, எங்கடா போயிட்டு நீ? உனக்கா வெயிட் பண்ணிருக்கல. ஏண்டா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணதுன்னு கேட்டல. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து ஒரு சாமியா. அவரை போய் பார்க்கலாங்கிறியா? சொல்றத கேளுடா. கவனமா கேளுடா டே. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து ஒரு சாமியா. அந்த சாமியா மனசு வந்து யார் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அந்த வீடு விருத்தி அடையன்றது ஒரு ஐதீகம். அந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரான்னு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்காங்கடா டே. டேய், இதெல்லாம் போய் என்கிட்ட என்ன சொல்றீங்க? அதுலதான் விஷயமே இருக்கு. சாமியார பத்தி பேசிக்கிட்டது வேற யாரும் இல்ல, நம்ம காலேஜ் கோயிலோட சித்தப்பாவும் சின்னம்மாவும் தான். என்ன யோசிக்கிற? நாளைக்கு நாம 2 பேரும் சாமியார் வேஷத்துல அவங்க வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு? சாதுக்களின் வேடங்களில் தான் பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். தனனன தனனன தனா தனனன தனனன தானா தனனன தனனன தானா தனனன தனனன தானா. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. அதனாலே 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 மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. எதனாலே 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 மழைஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பாவி குடிக்கத்தான் இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பக்கத்து வீட்டு ஆண்டாள கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு ஆண்டாள கேளு. யோ யோ, நிறுத்துங்கய்யா. என்ன விளையாடுறீங்களா?
என் பக்கத்து வீட்டுல ஆண்டாள் ஒருத்தியா இல்ல, அலமேல தான் இருக்கா. சரி, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. அவன் இல்லைன்னா அக்காள கடன் கொஞ்சம் கேளு. கடன் கொஞ்சம் கேளு. தன்னன்னா தன்னன்னா தானா. போடு, தன்னன்னா தன்னன்னா தானா. தன்னன்னா தன்னன்னா தானா. தன்னன்னா தன்னன்னா தானா. தன்னன்னா தன்னன்னா தானா. யார் இவர்கள்? பார்ப்பதற்கு பரதேசிகள் போல அதானே. இல்லத்திலே வந்து கெந்தராட்டம் போடுகிறார்களே. ஆமா, நானும் தெரியாமல ஆடிட்டேன். இரு நானே கேக்குறேன். யோ, யாரையா நீங்க? சிறுவா, எங்களை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? சிஷ்யா, நாம் யார் என்பதை இவர்களுக்கு எடுத்து இயம்பு. இவன் உனக்கு சிஷ்யனா? வேண்டுமானால் நீயும் சேர்ந்து கொள். தேவதானா? தெரியாம கேட்டுட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காட்டேரி சுவாமிகளின் ஆசிரமத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். சுவாமி, தாங்கள் அங்கிருந்தா வருகிறீர்கள்? ஆஹா, எங்கள் இல்லத்தில் தங்கள் பாதம் பட நாங்கள் என்ன தவம் செய்தோமோ. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி, தயவு செய்து வாருங்கள் சுவாமி. வந்து இருக்கையிலே அமருங்கள். வாருங்கள், இருங்கள். சுவாமி, தங்கள் இருவரில் யார் சுவாமி காட்டேரி சுவாமிகள்? நீங்கள் நினைப்பது போல் இல்லை. நாங்கள் அவரின் சிஷ்ய கோடிகள். இவர்தான் அகஸ்தியரின் பேரன். அகஸ்தியருடைய பேரரா? தங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரிகிறது அகஸ்தியருடைய பேரராகத்தான் இருப்பீர்கள் என்று. சுவாமி, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம். குழந்தாய், கேள். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிறார்களே, அது ஏன் சுவாமி? குழந்தாய், ஆடை இல்லை என்றால் அவன் அறைக்குள்ளேதானே இருப்பான். இதை போய் பெரிய கேள்வியாக கேட்கிறாயே. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், அது சரி. தாங்கள் ஆடை இருந்தும் அரை மனிதனாக வந்திருக்கிறீரே, அது ஏன்? சிறுவா, உன்னை என்ன செய்கிறேன் பா. சுவாமி, சுவாமி, தாங்கள் சினம் கொண்டு அவரை சபித்து விடாதீர்கள். தெரியாமல் கேட்டு விட்டார், மன்னித்து விடுங்கள். ஏன் சுவாமி, தங்கள் குருநாதர் இங்கு எப்போது சுவாமி வருவார்? சுவாமி, நான் என்ன தவறாக கேட்டுவிட்டேன்? எதற்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழுகிறீர்கள்? தங்கள் இல்லத்திற்கு வர நினைத்திருந்த அவர் வரும் வழியில் பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டார். வா இன்று வந்து சுவாமிகளிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள். சீக்கிரம் விவாகம் உண்டாகட்டும். சுவாமிகளே, உங்கள் குருநாதர் பள்ளத்தில் விழுந்தாரே, அப்புறம் என்ன ஆச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இங்கு எப்போது சுவாமி வருவார்? இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. வரும் ஞாயிறன்று காலை வருவார். வரும் ஞாயிறன்றா? ஐயோ, அன்று நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை 4 மணிக்குத்தானே திரும்புவதாக இருக்கிறோம். ஏன் நாதா, வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம். அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது. நீங்கள் 4 மணிக்கே வாருங்கள். அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும். ஏன், இந்த குழந்தையே இருக்கலாமே. இல்லையா சிஷ்யா? தங்கள் சித்தம். குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும். குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார். நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாங்கள் விடை பெறுகிறோம். நல்லது சுவாமி. குழந்தாய், குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா. ஜெய் குருதேவா. ஜெய் ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா. சச்சிதானந்தம். குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி, நீங்க? காட்டேரி சுவாமி. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என்ன ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. ம். உள்ளே சென்ற என் பால் சாப்பிடுங்க சுவாமி. சுவாமி, குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா ஊட்டி விடுறேன். ம். போதும் போதும் போதும். என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இதழ். சுவாமி, என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்துப் பார், எல்லா விஷயமும் புரியும்.
நம் கல்யாணத்திற்கு இன்னும் 7 நாள் தான் உள்ளது. வாட் நான்சென்ஸ் யூ டூயிங்? எங்க வீட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்றியா? உன்னை ஒழிச்சிட்டு தான் மறுவழியா பாப்பேன். அன்னைக்கு சிஷ்ய மாதிரி வந்த, இன்னைக்கு குரு மாதிரி வந்து என்ன வர்ணிக்கிறியா? இந்து வேணா இந்து சொன்ன கேளு இந்து. இதோட உன் கதையை முடிச்சிடுறேன் பாரு. வேணா இந்து சொன்ன கேளு இந்து. அன்னைக்கு பத்திரிகை அடிச்சு கலாட்டம் பண்ணேன், அதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிஸ் அடிக்கிறேன்னு கலாட்டம் பண்ணேன், அதுக்கும் உன்னை சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வீடேறி வந்து ரகலை பண்றேன். உனக்கு லைஃப்ல இது ஒரு பாடமா அமையட்டும். இல்ல இந்து இந்து விளையாடாத இந்து, தயவு செய்து விளையாடாத. நான் எதுக்காக இவ்வளவு பண்ணேன் இந்து? இந்து நான் உன்னை அடையறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் முரட்டுத்தனமாவும் முட்டாள்தனமா இருக்கலாம். பட் அவன் சின்சியரா லவ் பண்றேன். இது வேண்டாம் இது ப்ளீஸ். இது ப்ளீஸ். நீ எனக்கு நெருப்பு வச்சா நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. என்ன இந்த பேண்டேஜ் என்னால ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ப்ளீஸ் கேவலமா நினைச்ச உனக்கு இதுதான் முடிவு. இந்து ப்ளீஸ் விளையாடாத. சொன்ன கேளு தயவு செய்து. நான் சொன்ன கேளு ப்ளீஸ். நீ அழைச்சா எனக்கு நிம்மதி. வேண்டாம் என்ன பத்த வைக்காத. என்ன போயிட்டு நீ உயிரோட இருக்க கூடாது. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம் இந்து ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் இந்து வேண்டாம் இந்து சொன்ன கேளு இந்து வேண்டாம் இந்து. இந்து மறுபடியும் சொல்றேன், நல்லா சிந்திச்சு பாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புதான். ப்ளீஸ் வேண்டாம் இந்து ப்ளீஸ். இந்து நீ அழைச்சா எனக்கு நிம்மதி. நீ என்ன அழிக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஓகே, நீ வைக்கிற நெருப்பை என்னால் அணைக்க முடியாது, உண்மைதான். ஆனா பக்கத்திலேயே நிக்கிற உன்னை என்னால் அணைக்க முடியாது மட்டும் நினைச்சிடாத. நெருப்பு வச்ச கட்டி பிடிச்சிடுவேன். வெயிடி வெயிடி நெருப்ப வெயிடி. கண்ணே கண்ணே, வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியாட்டியும் சாவலியாக நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம். வேடி நெருப்ப இல்லாட்டி நெருப்பட்டி என்கிட்ட கூட நானே பத்த வச்சுக்கிட்டு உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். வேடி நெருப்ப நெருப்ப வேடி. இந்த பார், கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மணவரைக்கு வந்து சேர். சீக்கிரம் வாருங்கள், குருநாதர் போய்விட போகிறார். என்ன இது, ஒருவரையும் காணவில்லை. குருநாதர் வந்துவிட்டு போய்விட்டாரா? இந்து இந்து இந்து, என்னம்மா மாமியார் வந்துட்டு போயிட்டாரா? சி, சாமியார் வந்துட்டு போயிட்டாரா? அவரை நன்றாக கவனி. ஐயோ, அவன் சாமியாரே இல்ல. அன்னைக்கு என்ன போடின்னு சொன்னானே அந்த பிரபு ராஸ்கல் தான். அன்னைக்கு சிஷ்யனா வந்து ஏமாத்திட்டா, இன்னைக்கு குருவா வந்து ஏமாத்திட்டா. அடப்பாவிகளா! அனைத்திரஞ்சன் வாருங்கள், அகஸ்தியர் பேரரே வாருங்கள். என்னுடைய குருநாதர் எங்கு வந்தாரா? உள்ளதான் இருக்கிறார். உள்ளே என்ன செய்கிறார்? தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி. தாங்களும் வாருங்களேன். குழந்தை இங்கு இருக்கும் போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார்? நானா? குருநாதரிடம் அழைத்து செல்லுங்கள். இல்ல போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. இப்ப கை கையெல்லாம் இல்லாம ஆகுது. ஜெய் ஜெய் குருதேவா. போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. ஏன்டா? ஐயோ 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 வலிக்குதுங்க வலிக்குதுங்க.